பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நம்ப முடியாத ஆச்சரியமான கிரியை நடக்கும். ஆதார வசனம் ஆபகுக் 1:5. விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் தேவ பிள்ளையே, எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே, அற்புதம் அதிசயம் நடந்தால் ஒழிய என் குடும்பம் தப்பிக்க வழியே இல்லை, ஆனாலும் இது நடக்கப் போகிறது என்பதற்கு எந்த ஒரு அடையாளம் அறிகுறி தென்படவில்லையே என்று மனபாரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே, அது சடுதியாய் உன் குடும்பத்தில் உங்களிலே இறங்கும். எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில், எதிர்பாராத நபரிடமிருந்து அல்லது அந்த நபரை கொண்டு நடப்பிப்பார். அவர் யாரை கொண்டு நடப்பிப்பார்? கர்த்தருக்கு செய்வது ஒரு பொருட்டே அல்ல. காரண காரியம் அவருக்கு தேவையில்லை, யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. யோபு 37:5 சொல்கிறது, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். உங்களால் கிரகிக்க முடியாது, விளக்கி சொன்னாலும் புரியாது. சொல்ல போகிறார்கள், நீங்கள் சொல்லுவீர்கள், ஆம், அற்புதத்தை எதிர்பார்த்தேன், ஆனால் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று கர்த்தரின் கிரியை கண்ணார கண்டு திகைத்து போய் நிற்கும் காலம் சமீபித்து விட்டது. இரு கரத்தையும் உயர்த்தி நம்புகிறேன் தகப்பனே, ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். அவருக்கு எல்லாம் லேசான காரியம். ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். நேத்து பாவி, இன்னைக்கு நீதிமான் சொல்றீங்க என்று கேட்பார்கள். விவரித்து சொன்னாலும் புரியாது, நம்ப மாட்டார்கள். அது அவர்களுக்கு பைத்தியம். ஆனால் நமக்கோ தேவ பலன். ஏதோ ஒன்றை காண விரும்புகிறார்கள். நீ நீதிமான் என்றால், பரிசுத்தவான் என்றால் ஏதாவது காட்ட முடியாது. உள்ளான மாற்றம் வாழ்ந்து காட்டுகிறோம். அதுதான் நாம் செய்து வருகிறோம். கர்த்தாவே 2 நாளாகும் 14:11 ஆசா ராஜா இப்படி கூப்பிடுகிறான், கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற மக்கள் லேசான காரியம். உலகத்திலே பலம் உள்ளவர்களுக்கு எல்லாரும் ஓடி ஓடி வந்து உதவி செய்வார்கள். கூப்பிடாமையே மேரேஜுக்கு வருவார்கள். எல்லாவற்றையும் தேடி வந்து கேட்பார்கள். பேங்கே வீடு தேடி வந்து எவ்வளோ வேண்டுமானால் கேளுங்கள், லோன் கொடுக்குறோம் என்பார்கள். இந்த பலம் உள்ளவர்களுக்கு. பலன் இல்லாதவர்களுக்கு பேங்க் மேனேஜரை கூட பார்க்க முடியாது. இது உலகமுங்க. தேவ மக்களாகிய நமக்கு பலம் இருந்தாலும் சரி, பலம் இல்லாவிட்டாலும் சரி, கர்த்தர் நமக்கு உதவி செய்வது, பெரிய காரியங்கள் செய்வது அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. 2 ராஜாக்கள் 3:17-18 பாருங்கள். யுத்தத்திற்கு புறப்பட்டவர்களுக்கு நடுவெளியில் தண்ணீர் இல்லை, தவிக்கிறார்கள். எலிசா தீர்க்கதரிசி வந்து, இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்களுக்கு இந்த பள்ளத்தாக்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்றான். அப்படியே நடந்ததே. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஏதும் இல்லை. எங்கிருந்து தண்ணீர் வந்தது? ஆச்சரியம் அல்லவா? விளக்கி சொன்னால் நம்ப முடியுமா? இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்றான் தீர்க்கதரிசி. மகளே மகனே, அந்த பெரிய கம்பெனியில் வேலை பெற்று கொடுப்பது, வெளிநாட்டுக்கு சென்று படிக்க ஆசை, கையில் ஒன்றுமில்லை, பலனற்று நிற்கிறாய். வெளிநாட்டில் போய் வேலை செய்து சம்பாதிக்கலாம் என்ற ஆர்வம், எப்படி அப்ளை பண்ணுவது, யாரை தெரியாது, கைட் பண்ண யாரும் இல்லை, பலனற்று நிற்கிறேன். கடன் பிரச்சனையால் கூனி குறுகி போனேன், இதையே சிந்தித்து கொண்டு இருப்பதால் வேறு வேலைகளை கவனிக்க முடியவில்லை என்று பலனற்று நிற்கிறீர்கள். உங்களுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம், அற்ப காரியம். எதையும் காண மாட்டீர்கள், லாஜிக் தேடாதீர்கள், எப்படி என்று கேட்காதீர்கள், அதை கொடுங்க இதை கொடுங்க, அவருக்கு கர்த்தருக்கு ஐடியா சொல்லாதீர்கள். எங்கே உதவி செய்யுங்கள் என்று கேளுங்கள். எங்கே இருந்து உதவி ஆட்களை அனுப்புவார்? நம்ப முடியாத காரியங்கள் நடக்கப் போகின்றன. இது என் வாழ்வில் நடக்குமா என்று மனதிற்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இதையும் தேவன் அறிவார். நடக்கும். ஆச்சரியமான காரியங்கள் நடக்கப் போகிறது. இந்த குடுகுடுப்புக்காரன் சொல்கிறானே, அது மாதிரி எடுத்துக்கொள்ளாதீர்கள். சாட்சிகளை தருகிறேன். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் தேவ மகிமையை காண்பீர்கள். யாத்திராகம் 14:31 வாசியங்கள் சொல்கிறது, கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். என்ன மகத்தான கிரியை? விளக்கி சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று இருக்கிறது. எகிப்தியர்கள் பலமுள்ளவர்கள். எல்லா ரதங்கள் உண்டு, ஆட்கள் உண்டு, மூப்பர்கள் உண்டு, பெரிய பிரபுக்கள் உண்டு. அப்படித்தான் புறப்பட்டு அவன் வருகிறான். இவர் பலமில்லாதவர்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன இருக்குது? கையில் ஒன்றுமில்லை. பிசைந்த மாவை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள். இவரிடம் கர்த்தரின் கரம் இருந்தது. வித்தியாசத்தை காட்டுங்கள், பாருங்கள். வசனம் 6-7 விவரிக்கிறது. அவர்கள் பலனை இஸ்ரவேல் புத்திரரின் கர்த்தர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள்.
யாத்திராகும் 14:8. ஆம், கர்த்தரின் பலத்த கரம் இவர்களோடு இருந்தது. அவர்கள் ரதம் இருந்தது, ஆட்கள் இருந்தார்கள், பிரபுக்கள் இருந்தார்கள், ஞானிகள் இருந்தார்கள், வல்லமையானவர்கள் இருந்தார்கள், ஈட்டியோடு வந்தார்கள். இவருடைய கர்த்தரின் கரம் இருந்தது. இந்த கரம் செங்கடலை பிளந்தது. வெளியே வந்தார்கள். அத்துணை ரதம், ஆயுதம், அதிபதிகள், வீரர்கள் வைத்திருந்தவர்கள் நடுக்கடலில் மாண்டான், முழுவதும் அழிந்தான். இஸ்ரவேலுக்கு இருந்த ஒரே பலன் கர்த்தரின் கரம். இதை விளக்கி சொல்லி பாருங்கள். நம்மை பைத்தியம் என்பார்கள். நடந்ததா இல்லையா? அப்படி உங்களுக்கு நடக்கும். ஏன் நடக்கக்கூடாது? அன்று நடத்தினவர் என்று நடத்துவார். ஒன்றே ஒன்று விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். எனக்கு நடக்கும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி இந்த கரம் உங்களோடு இருந்தால் போதும். சகலத்திற்கு விடுதலையாகி வெளியே வருவீர்கள். பலத்தவன் உங்களை தள்ளலாம், ஆனால் கர்த்தரோ உங்களை தமது கையில் ஏந்துவார். தாவீதின் சாட்சியை பாருங்கள். சங்கீதம் 118:13. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இந்த உதவி எப்படிங்க? சாதாரணமானதல்ல. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். இந்த கரம் உங்களோடு இருந்தால் அது பராக்கிரமம் செய்யும், நீதியை நிலைநாட்டும். மார்க் 5 பேசப்படும் லேகியோன் பிடித்த பிசாசு பிடித்தவன் இயேசுவை சந்தித்ததும் விடுதலையானான். யாராலும் நம்ப முடியாது. விவரித்து சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். அவன் கத்தி கொண்டிருந்தான், தன்னையே கீறி கொண்டிருந்தான். அந்த பக்கம் யாரும் போக முடியாது, பயமுறுத்தி கொண்டிருந்தான். எல்லாம் கட்டுகளையெல்லாம் அறுப்பான், சங்கிலி போட்டு கட்டினாலும் நொறுக்கி விடுவான். அவன் வீடு எங்கே? சுடுகாடு, கல்லறை தான் அவன் வீடு. இந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படித்தாங்க இருந்தான். ஆண்டவரை சந்தித்ததும் விடுதலையானான். எப்படி? ஆச்சரியப்படுகிறார்கள். வஸ்திரம் தரித்தான், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தான். அதையும் பார்த்தார்கள், இதையும் பார்த்தார்கள், பயந்தார்கள் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஆச்சரியமான காரியம், அற்புதமான காரியம். அப்படி உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருக்க எதிரியாக இருந்தாலும் சரி, வீட்டிலே மிரட்டி கொண்டிருக்க நபர்களாக இருந்தாலும் சரி, அடங்காத பிள்ளையாக இருந்தாலும் சரி, முற்றிலும் விடுதியாக உங்களுக்கு மன நோவாக இருந்தவர்கள் மன மகிழ்ச்சியும் உதவும் நல்ல பண்புள்ளவராக மாற்றப் போகிறார். அதை நம்பினால் நீங்கள் இதையும் நம்பலாம். ஹல்லேலூயா. இதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பலத்த கரத்தை நீங்கள் இழுக்க முடியாது, உங்கள் பக்கம் திருப்பவும் முடியாது. இந்த கரம் உங்களோடு இருக்கிறது என்பதை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். மொத்தமாக நன்றி அப்பா என்று ஒற்ற வரியில் இல்லாமல், எப்பொழுதெல்லாம் நீங்கள் பலவீனமாக இருந்தீர்கள், பொருளாதாரத்திலே, சரீரத்திலே, பயத்திலே, மனதிலே, எப்படி வெளியே கொண்டு வந்தார் என்று ஒன்றாக நினைவுபடுத்தி கொண்டு மனமாற ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இதுதாங்க உங்களை குறித்து அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். உங்களுடைய எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். தவறு செய்தால் கர்த்தர் மன்னிப்பார். உங்களுக்கு எனக்கு எத்தனையோ முறை மன்னித்திருக்கிறார். அவர் மன்னிப்பதில் வல்லல். ஆனால் மன்னிப்பார் என்று தெரிந்தே தவறு செய்யக்கூடாது. இது அவரை துக்கப்படுத்தும், மனம் மடிவை செய்யும். அப்பா, நான் பலனற்றவன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கேளுங்கள். இதை காட்டிலும் வல்லமையான ஜெபம் வேறு இருக்க முடியாது. உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்தின இப்போது உணர்த்துகிற காரியத்தில் உண்மையாயிருங்கள். இது எப்படி அது எப்படி நடக்கும் என்று லாஜிக் தேடாதீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து தான் கேட்கிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பதில் சொல்லுங்கள். சகலமாக ஒரு அற்ப காரியம். ஏசாயா 5:12 சொல்லுகிறார், கர்த்தரின் கிரியைகள் நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லை என்று. எவ்வளவு அங்கலாப்பு பாருங்கள். அவர் செய்த காரியங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். சின்ன சின்ன காரியத்துக்கு நன்றி செலுத்தி இதுவரை உங்களை ஆச்சரியமாய் நடத்த வந்ததை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, தாயின் கருவிலே எங்களை கண்டவரே, அதிசயமாய் உண்டாக்கினவரே, இம்மட்டு நடத்தி வந்தவரே, ஸ்தோத்திரம். உமக்கு சகலமும் லேசான காரியம். உமது வார்த்தையின்படி அதிசயமான அற்புதமான கிரியை எங்கள் வாழ்வினீர் செய்வீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, நம்ப முடியாத ஆச்சரியமான காரியம் என் வாழ்வில் நடக்கப் போகிறது. இதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமேன். ஹல்லேலூயா.